கலையெல்லாம் கண்கள் சிந்தும் கலையாகும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடைப்பட்ட காலத்தில் சில தீய சக்திகளால் உன்னுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்தாய். இப்போ கொஞ்சம் கடன்களும் மயர தூரமும் இருக்கு. இவைகளை மாற்றி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா ஒரு வியாபார ஸ்தாபனம் வைக்கலாமா? என்ன வைக்கலாம்? நான் தான் வியாபாரஸ்தாபனம் கத்துன்னு நீங்கள் கண்டுக்கிடவே இல்லை. முதல்ல நைட்டில் டிஃபன் சென்டர் வைங்க, என் பேரை போட்டு வைங்க, என் போட்டாவையும் போட்டுக்கோ. எல்லா மக்களும் உன்னை நாடுவார்கள். ஒவ்வொரு நாள் நைட்லையும் 15,000க்கு குறையாம வித்து தாரேன். வெற்றி அடைந்து வா, அவனுக்கு வேலை கிடைச்சிரும், சந்தேகமே இல்லை. என் உத்தரவுல தானே போயிருக்கிறான். மாத சம்பளம் தர்மம் செய்ய சொல், புண்ணியம் அடைவாய். சென்று வா. வாடா தம்பி, கால் வந்துட்டு வாடா. என்னடா தாயத்தெல்லாம் போட்டிருக்கிறே? கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும், காதலும் வாழ்வும் திறந்திடும். கண்ட பக்கம் திரிஞ்சா கையும் காலும் துண்டு துண்டா தொங்கும்படி நேர்ந்திடும். கால் வந்துட்டு வாங்க. தாயித்து அம்மா தாயித்து. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டு. உடனே பட்டுக்கோட்டைன்னு எழுதிடாதீங்க எல்லாருக்கும். என்னடா வேணும் தம்பி? என்ன வேணும் பையனுக்கு? எந்த பிள்ளை? அது எந்த பையன்? இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேனே, அது என்னது? கண்ணுங்கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும், கண்ட பக்கம் போனால் கையும் காலும் துண்டு துண்டா தொங்கும்படி நேர்ந்திடும்னு பாட்டு பாடினேன். சும்மாவா பாடுறேன்? உன் பையன் செஞ்ச குற்றத்தை தான் பாடுறேன். கால் வந்துட்டு வா. நான் சினிமா பாட்டு பாடுறது நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா? அது சினிமா பாட்டு தான், ஆனால் விஷயமா இருக்கும், வினயமாக இருக்கும். நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? இப்போ என்னம்மா செய்யணும் உன் பையனுக்கு? ஒன்றும் இல்லை, ஒரு நாள் போலீஸ் விசாரணையோட வீட்டுக்கு வந்து சேருவான். கால் வந்துட்டு வா. உண்மையை தானே சொல்லணும், பொய் சொல்லக்கூடாதுல்ல. வாடா தம்பி, உனக்கு என்னடா வேணும்? அரசு வேலை. 2026 வேலைக்கு போயிடுவேன். மன மகிழ்ச்சியோடு என்னை வந்து பார்ப்பேன். வெற்றி மாலை உனக்கு நான் தருவேன். ஆனந்தமும் அடைவாய். வயிறார சாப்பிட்டு போங்கப்பா. வாமா குட்டி, கால் வந்துட்டு வா. உன் அம்மாவை கூட்டு வா. ரோட்டடியை தாண்டி வந்தால் வாய்க்கால் கரை. பாலவண்ணநாதர் ஒப்பனை அம்மாள் எங்க இருக்கிறாங்க? வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. அங்க பக்கத்துல பனைமரமும் துளமானனும் இருக்காங்களா? பக்கத்துல ஒரு வாய்க்கால் இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. யார் அங்க பேசிக் கொண்டிருப்பது? தானாக அடித்து வந்தான். உன் பையனை நான் பார்த்தேன். எதிர்பாராமல் அவனுடைய மூளை நரம்பியலில் ஒரு சிறு மாற்றம். அதனால ஒன் சைட் ஆஃப் மைண்ட், அவனுடைய பாதைக்கு தான் போய்கிட்டு இருப்பானே தவிர நம்ம சொல்லுக்கு அவன் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். வரவானா வரமாட்டானா, சீர்திருந்துவானா திருந்த மாட்டானா அப்படிங்கிற கவலை உனக்கு. சரியாக 19 மாதத்தில் உன் மகன் முழு மாற்றமடைந்து முழு மனிதனாக இருப்பான். மெல்ல மெல்ல திறவிகள் மூலமாகவும் தெய்வ சக்தியின் மூலமாகவும் மனம் மாறுவான். அந்த உணர்வுகள் மாறும். நரம்பியினுடைய தன்மைகள் மயங்கிவிடும். கால் ஒன்று வரலாம். வேற என்ன வேணும்? உன்னுடைய மனநிலைகளில் கவலையும் வேதனையும் சேர்ந்த காரணத்தினால் உன் உடல்நிலை நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டு மனநிலைகளில் வருத்தமும் தலைச்சுமையும் ஏற்பட்டிருக்கு. உனக்கு நோயே இல்லை. தியானம் பண்ணி என்னை நினைத்து நீ சரியாகுவாய். அடுத்த ஆண்டில் உனக்கு கிடைக்கும். வெற்றி உண்டு. எக்ஸாம் மூலமாக தான் கிடைக்கும். சரியா? எழுதிக்கோ. உன் பிள்ளைய வர சொல்லு. இந்தாடா எங்களை பார்.
பாப்பா போ. கர்மதாமிக்கு எழில் மேவும் மாங்காட்டு தலத்தினிலே ஓங்காரமாய் ஈசனை ஊசி முனையில் நின்று தவம் செய்யும் காமாட்சி அம்மையை பணிந்தவர்க்கு சகல செல்வங்களும் வந்து சேரும், சகல காரியம் கைகூடும். மாங்காட்டுக்கு போயிருக்கிய? அந்த அம்மா எங்க இருக்கிற? அவளுடைய முதல் பிறப்பு மாங்காடு, ஸ்தலம் இருந்த இடம். அதனால தான் நீங்கள் வந்த உடனே அவளை நான் கூப்பிட்டேன். இப்போ உங்களுடைய மனையில் வந்து ஒரு 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய தொழிலில் விருத்தி அடைய முடியாத வேதனையும் கடன்களும் மன உபாதைகளும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் 2 பேருடைய பெற்றோர்களுடைய உதவிகளை உங்களால் முழுமையாக பெறக்கூடிய உதவிகள் நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களுடைய நிலைகளில் இந்த தொழிலை வளமாக்குவதும் கடன் நீக்குவது எப்படி என்ற ஒரு மன வருத்தமும் ஒரு வீடு சம்பந்தமான மனக்குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. இதை மாற்றி தந்து தெளிவுபடி தரணும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? காலில் விட்டு வா, பிள்ளைகளை பற்றி பின்னால் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் பிள்ளைங்கிட்ட தந்து போ. உன் பேர் என்னப்பா? இவன் பேர் என்னடா? எத்தனை வயசு ஆகுது? ரோஹித்தா? இது உஷாரு. கண்ணமுடா பாப்போம். இவனை ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது குரோம்சங்கள் பிட்யூரிட்டி சம்மந்தமான ரிசல்ட் எதுவும் எடுத்தீங்களா? அதுக்கு என்ன சொன்னாங்க? ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. காலப்போக்கில் தான் அது வளர்ச்சி அடையும், உடனடி வளர்ச்சி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அறுவை சிகிச்சை இல்லாமல் இப்போ தெளிந்த மருத்துவமே நம்ம நாட்டில் தோன்றியாச்சு. அதனால் இவனை வளர வச்சிடலாம், தெளிவாக்கலாம். ஓகே, ஒரு ரிப்போர்ட்டை நான் படித்து பார்த்துட்டேன், அதான் கேட்டேன். கால் ஒன்று போ. வாவ் சார், வணக்கம் சார். முதல்ல அவனை சுதந்திரமாக நீங்கள் விளையாட விடணும். உங்கள் மடியிலேயே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும். இப்படித்தான் பாலக்காட்டிலேருந்து ஒரு பிள்ளைக்கு 6.25 வயசு ஆகிடுது. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு 25 கோடி ரூபா வேணும்னு சொல்லி பெரிய போராட்டம் நடத்துனாங்க. 6 மாதம் கழித்து இந்த பிள்ளையை கொண்டு வாடா, அதுக்கு பிறகு அந்த மருத்துவம் தேவையா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லி விட்டேன். இப்போ அந்த பையனுக்கு அந்த சுரபிகள்லாம் சுரந்து தெளிவாக இருக்கான். இயற்கையாக நோய் இல்லைன்னு டாக்டரே ரிப்போர்ட் கொடுத்தார். 9 மாத கால அளவில் உன் பையன் இயற்கையான மருத்துவத்திலேயே நல்லாயிருவான். இவனுக்கு கண்டிப்பாக இந்த பிறவியில் டாக்டருடைய மருத்துவம் தேவை. தெய்வ சக்தியால் அங்கங்கள் பாதுகாக்கப்படும், உயிர்கள் பாதுகாக்கப்பட்டு இவனை நல்லாக்கித்தார். ஒன்று போல காலில் இருக்கலாம். நல்ல தூக்கமா போய் கோட்டரை அடிச்சுக்க வேண்டியதானே? வேற என்னடா வேணும்? இந்தா கடனை தீர்த்து தாரேன், பக்கத்தில் வா. முதல்லையே தொழிலை வளமாக்கி தரேன்னு வித்தியாக்கி தரேன். என்ன தொழில் வச்சுருக்கீங்க? இப்போதைக்கு கிடையாதும்மா. 1 வருஷம் வீட்டில் இருங்க, பையனை நல்லா ஆக்கிட்டு. இப்போ நடக்காது. உங்களுக்கு சொந்தமான இடம் அமைய 1.5 வருஷம் ஆகும். வெளிநாடுக்கு செல்வதற்கு 1 ஆண்டு காலமாகும். 9 மாதத்தில் உன் பையனுக்கு தெளிந்த ரிசல்ட்டை மருத்துவ ரிப்போர்ட்டை வர வச்சுட்டு உன்னை நான் அனுப்புவேன். முடிஞ்சு போச்சு, போடு. கர்மசாமிக்கு ராமேஸ்வரமா நீங்கள்? வரலாம், வாங்க. எங்க கருப்பசாமி அவர் தங்க கருப்பசாமி. ஒரு சார் அண்ணன் எந்த ஊர்? மாவட்டத்துக்கு ராமநாதபுரம் மாவட்டம்.
தமிழை நல்லா பேச வேண்டியதானே. ஃபாரின் சம்பந்தமாக ஏதோ கேள்வி கேட்கறது மாதிரி தெரிகிறது. ஆமாம், உங்கள் ஊரில் சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமின்னு இருக்காங்களா? அவங்களாம் யாருப்பா? உங்கள் சாமி? அது உங்கள் சாமி இல்லை, ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கு. காளியாத்தா வராடா, அவ யாரு? உங்கள் ஊருக்கு போகிற வழியில் இடது பக்கத்தில் ஒரு மசூதி தெரியுது, அது என்னது இருக்கா? கால் வந்துட்டுவாங்க. என் குதிரை அப்படி போய் பார்த்துக்கிட்டே போனேன், தெரிஞ்சது, அதான் கேட்டேன் உங்கள்கிட்ட. வாங்க, என்ன மக்கள்லாம் இன்ச்சு வரீங்க? ராமநாதபுரம்னு வரீங்களா? வாங்க, ஆனந்தமாக வாங்கப்பா. ராமநாட்டு பகுதி தானே கூப்பிட்ருக்கேன். என்னடா குழுனிப்பைய பரமக்குடி யாருப்பா? பத்தியால உன்னைய கண்டுபிடிச்சிருவோம்லாண்ணா. வரலாம், வாங்க செல்லக்குட்டிகளே. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை இந்த அர்த்தத்தில் நடத்தி தந்துருந்தேன். அடுத்த பிள்ளைய பற்றி தை மாதத்துக்கு பேசுவோம். என்ன பொங்கல் வச்சு கிடாய் எங்கேயும் வெட்ட வேண்டியிருக்கா? ஏன் அதை செய்யலை சார்? வசதியெல்லாம் இருக்கத்தான் செய்யுது, ஆள் தான் பார்க்கறதுக்கு ஏழை மாதிரி இருக்கா, அதெல்லாம் நீ சாதிச்சிருவ. ஏன் சாமிக்கு செய்ய வேண்டிய குறையை நீ வச்சிருக்கிற? நாங்கள் தான் அப்படி கெட்டிக்காரன் மருமகளை கூட்டு போய் பார்த்துக்கலாம்ங்கிறியா? இந்தா குடும்பத்தோட மங்களகரமாக போ. பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும், மாரியாத்தான்னு பேரை வச்சுட்டான். வெட்டி உண்டு எட்டி அந்த அங்கே பக்கத்தில் நான் வந்து திரும்பி சொல்லும்ல பக்கத்தில் தான். என்னக்கா நீங்களாம் இந்தா உன் மனத்துக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்க, சொந்தக்காரங்களால் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குமோன்னு இருக்கா? இடையில எதுவும் அடையாளம் எடுத்தீங்களா? ஒன்றுமே நடக்கலை, வீணாக குழப்பம் பண்ணிக்கிட்டு தூங்காமல் கிடக்காதங்க. கருப்புசாமி மேலே பாரத்தை போட்டு நிம்மதியாரியா? ஓ, ஐயன் அருளால் எல்லாம் நல்லா நடக்கும். பரமக்குடி வாப்பா. அடுத்து திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்கிட்டா திருமணம்? உனக்கு தானா? கெட்டிக்கார பேர் இருக்கியா? இதுவரை கல்யாணம் முடிக்கலையா? வா, கருப்பசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். உன் பணம்லாம் கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் செதறி கிடக்கடா. ஏண்டா கொடுத்த? தேவையில்லாமல் விதைச்சிட்டாங்க, எல்லாம் வாங்கித்தாரேன். அடுத்து உனக்கு பாலியில் அனுப்புறதுக்கு எந்த தடை இல்லாமல் வேலையை ஓகே பண்ணி தந்தால் போதுமா? வேற என்ன வேணும் சொல்லு. கண்ணமுடு, அதுக்கு நான் வழிவகுக்கிறேன். இந்த முறை போய் நீ நினைத்த உயர்வும் கிடைக்கும், நிறைந்த சம்பளமும் கிடைக்கும். அந்த நாட்டு சட்டப்படி உனக்கு மாபெரும் அதிர்ஷ்டமாகிய லாட்டரி சீட்டு வரும். கோடி பெற்று வருவாயப்பா, சென்று வரும். வேற என்னடா? நீ ஒழுங்கா படிச்சியால உங்க அப்பங்கிட்ட? அவன் பேர் என்ன பேரு? கண்ணமுடு. இன்னிலிருந்து படிக்க தொடங்கிடுவான். போ, கட்டுக்கடங்குவான். திக்கு தெரியாத காட்டில் வாடா தம்பி. சோமா இருக்கியாரா? ஒப்பனும் ஆத்தாலும் இருக்க வர உன் கூட ஒருத்தி வந்து வாழ மாட்டாடா. அப்படி ஒரு பொம்பளை சொல்லிட்டாடா. சொன்னால கால் வந்துட்டு வாப்பா. இன்னும் ஒன்று சொல்ல மாட்டேக்கா, இன்னும் பொய்யா சொல்லுவான். என்னப்பா வேற கல்யாணம் முடிக்கணுமா? கைவெழுத்து சீட்டெலாம் கையில் வாங்கிட்டீங்களா? அது கண்டிப்பாக வேணுமா? கண்ணமுடு, கிடைக்குமான்னு பார்ப்போம். அதெல்லாம் கலத்தி எரிஞ்சிட்டானே, கலத்தி எரிஞ்சிட்டா. உங்கள் கைக்கு வேணும் ஒரு சில பொருள் வேணும்ல, எல்லாத்தையும் வாங்கித்தாரேன், உட்காண்டோட வாங்கித்தாரேன். இந்த அப்படி தை மாதத்துக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். நல்லா இருக்கும். பக்கத்தில் வாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், மனிதனுக்கு பதிலாக சில மிருகங்கள் அடிபட்டு போயிருக்கு.
இறந்தும் போயிருக்கு, புரியுதா, காணாமலும் போயிருக்கு. இந்த நிலைகளை மாற்றி தரேன், கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்காங்க. நாளைக்கு காலையில் என்னை பார்த்துட்டு போங்க. கர்ப்பதாமிக்கு கால் சொல்லலாம். ஆள் பொம்பளை பிள்ளை பற்றி கேட்ட வந்தவங்க இருக்காங்க, அவங்க கேட்க வந்த கேள்வி வேறு, வீட்டுக்கு இருக்கு வேறு, வந்து மாட்டு வைக்க வர்றாங்க. இன்னொரு தடவை கால் சொல்கிறாப்பா. முத்துக்களோ கண்கள் குடல்லாம் போய் எண்டோஸ்கோப்லாம் எடுத்து பார்த்தீங்களா? பயாப்சிக்கெல்லாம் எடுத்தீங்களா? பயாப்சியில் எத்தனை பெர்சன்டேஜ் கேன்சர் இருக்கிறதாக சொன்னாங்க? ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும், அதில் உயிர் சேதம் வராது. இந்த மாத்திரைகள் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரோல் தான் செல்லை அடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். முழுமையாக இந்த மாத்திரையில் என்ன செய்ய முடியாது, குணமாக்க முடியாது. நம்பிக்கையாக இருந்து வாழ்க்கையை வீணாக்கி விட்டால் நீ முட்டாள் என்று நான் தான் முதல்ல சொல்லுவேன். அதனால் பாண்டிச்சேரியில் அற்புதமான கேன்சர் சென்டர் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்காங்க. பாண்டிச்சேரியில் அற்புதமான கேன்சர் சென்டர் இருக்குது. மனிதனை பணச்செலவு இல்லாமல் காப்பாற்றக்கூடிய தர்ம வைத்தியம் அங்கே நடக்கு, புரியுதா? அதனால் அங்கே போய் நல்ல டெஸ்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வா. ஏன்னா ஒரு பெண்மணி நல்ல சர்வ ஆரோக்கியத்தோடு இந்த பக்கம் வந்தாள். அவளுக்கு நான் சொன்னேன், உனக்கு ஒரு சைடில் வலிக்கும் அம்மாண்டேன். ஆமாண்ணே அப்பப்போ வலிக்குதுன்னா. மார்பு எலும்புக்கு மறுபக்கத்தில் ஒரு கட்டி இருக்குன்னு சொன்னேன். இங்கே உள்ள ஏரியாவில் பூரா எல்லோரும் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. ஏதோ ஒரு சின்ன தசை வெளிப்படையாக தெரியலை, ஏதோ தெரியுது, குழப்பறக்கு மாதிரி தெரியுனே சொன்னாங்க. உடனே அவளுக்கு வேண்டியவங்க விட்டுனால பாண்டிச்சேரிக்கு அனுப்பி போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்த உடனே ஸ்கேன் பார்த்து மார்பு எலும்புக்கு மறுபக்கத்தில் இவ்வளோ கண்டி ஒரு கட்டி இருந்ததை ஸ்கேன் ரிப்போர்ட் வெளியே வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டர் கேட்டார், எத்தனை ஸ்கேன் எடுத்து தெரியலை, இங்கே உள்ள ஸ்கேனில் நாங்கள் பார்த்தோம், இந்த ஸ்கேனே இல்லாமல் உனக்கு இருக்குன்னு யாருமா சொன்னான்னு கேட்டார். எங்கள் ஊரில் ஒரு கருப்பசாமி இருக்கிறாரு, அவர் தான் சொன்னார். இப்போ அந்த ஆப்ரேஷன் ஆகி அவள் சர்வ ஆரோக்கியத்தோடு மங்களகரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, புரியுதா? மாத்திரைகளை நம்பி காலத்தை வீணாக்கி விடாதே. உடனடியாக பாண்டிச்சேரிக்கு சென்று மருத்துவத்தை பார். உனக்கு உயிர் கண்டமெல்லாம் உன்னை நான் வாழ வைக்கிறேன். கால் நோட்டுவா சரிதானே? வா பக்கத்து இடம் ஒன்று விற்கணும், அதை விற்க மாட்டேன். நாளைக்கு காலை என்னை பார்த்து போங்க, வெற்றி ஆகிட்டேன். என்ன இந்தாம்மா, என்னம்மா பையனை பற்றி கேட்டவங்க வாங்கன்னு சொன்ன வந்தாளா? வா. அச்சரிப்பிச்சிரியா? எந்த ஊர் உனக்கு? கண்டமுடி. அப்படியா? இந்த ஜனவரி மாதத்துக்குள்ள அவன் சுய தொழில் ஆரம்பிப்பார். நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன், வெற்றி உண்டு, மகிழ்ச்சியாக இருப்பாய் மகளே. இந்த அப்படியே பணம் தானே உனக்கு வேணும், வச்சுக்கா. நான் பார்க்குற தொழிலில் தடையும் மனவேதனையும் இருக்குது அப்படி கேட்டு வந்தாங்க. பாப்பா காலன்கான தம்பி, கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும். போன் ஆன் பண்ணியிருக்கா? ஒண்டா ஏன் ஆன் பண்ணி வச்ச? சரி சரி, சுவிட்ச் ஆஃப் பண்ணு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்ன தொழில் அதை போய் பார்க்குற? கண்ண மூடுறா. உன் பக்கத்தில் இன்னும் தொழில் வளம் ஆகுவதற்கு இன்னும் 9 மாத கால அவகாசம் இருக்குடா. இப்போ உன் வாகனத்தில் நான் கடன் படாமல் உனக்கு நான் காப்பாற்றி தரேன். இதை இன்னொருத்தனை வச்சு நீ கொஞ்சம் வேலை பார்த்தனா கொஞ்சம் நஷ்டம்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை வண்டியில் தான் பிரச்சனையா, வண்டி தான் ஓடலையா, இல்லாட்ட ஓட்டுறவன் தான் நம்மகிட்ட எதுவும் துரோகம் பண்ணுறானா அப்படிங்கிற எண்ணமும் சிந்தனையும் தோன்றும், புரியுதா?
அதனால் அப்படி நிலைமை வராமல் உனக்கு நான் கடன் படாமல் காப்பாற்றி தரேன். அடுத்து ஒரு வியாபார ஸ்தாபனம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. என்ன அப்படி வரும்பொழுது அது என்ன செஞ்சால் சரி வரும்னா, நவதானியங்கள், மாட்டுத் தீவனங்கள் இவைகள் போன்ற ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கினா உனக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஆனால் அந்த நேரத்தில் உன் மனம் கொஞ்சம் சர்ப்ரைசன் மாறி வெளிநாட்டுக்கு போனால் என்ன அப்படி ஒரு சின்ன யோசனை வரும். இப்படியெல்லாம் ஒரு குழப்பம் வரும்போது என்னையை வந்து பார்த்துட்டேன்னா, அப்படி செய்யாதடா, இதுதான் நல்லன்னு ஒரு முடிவு எடுத்து தந்துடுவேன், ஓகே பண்ணித்தாரேன். ஒரு வீடு சம்மந்தமாக மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது, அதையும் மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? 3 முறை என்னை பாரு, வெற்றியாக்கி தரேன். நாளை காலை என்னை சந்திச்சுட்டு போ. நல்லா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு. பள்ளிகள் பல இருந்தும் பள்ளிவாசல் யார் வீட்டு பக்கத்தில் இருக்குப்பா? உங்கள் வீட்டு பக்கத்தில். பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனவல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. எத்தனை பிள்ளைகள் வச்சுருக்கிய? குழந்தை வேணுமா உங்களுக்கு? இந்தா இந்த விரலை பிடி, நீ பிடிக்காது. ஒரு கீட்டு பிடுறா, அந்த கீட்டு பிடுறா, கண்ணை மூடுறா, சிக்குன்னு பிடில, பிளங்கிட்ட போயிட. கால் ஒன்று. சோம்பேறியாக இருந்து விட்டால் சோறு கிடைக்காது தம்பி, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தம்பி. உன் உடம்பை பார்த்தேன், நரம்புகள் சம்பந்தமான கொஞ்சம் தளர்ச்சிகள் இருக்கா? இருக்கு. கொஞ்சம் உயிர் அணுக்கள் சம்பந்தமாக கொஞ்சம் சிந்தனை பண்ண வேண்டிய நிலைமைகள் இருக்குது. இது சாப்பாட்டில் சரி வருமா, இயற்கையாக சரி வருமா, அதுக்கு வேற எதுவும் மருந்து சாப்பிடணுமாங்கிற ஒரு சிந்தனையில் கொஞ்சம் செலவுகள்லாம் செய்து தோல்வி பெற்று விட்டீர்கள் என்று கேள்வி. உண்மையா? கால் வைப்பார். நான் என் விரலை பிடிச்சோடனே உன் உடம்புக்குள்ளே போயிடுவேன். அது ஒரு ஸ்கேன், அது ஒரு ஆஞ்சோ கேமரா மாதிரி, புரியுதா? இப்போ நான் சாமிகிட்ட கேட்டாச்சு, ஐயா சொல்லிட்டாரு, என் பிள்ளைக்கு நான் கருப்பசாமி என்னுடைய வரத்தால் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த பிறக்கிற பிள்ளைக்கு கருப்பசாமின்னு பேர் வைப்போம், சரியாக 1.25 வருஷத்துக்குள்ளே அது நடந்துடும், குழந்தைய என் கையில் கொடுத்து நீங்கள் வாங்குவீங்க. கால் வைப்போம். நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. வீணாக மனம் குழம்புவது, நீங்களே கற்பனை செய்து கொள்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா பேசி மன வருத்தம் அடைந்து கொள்வது, இந்த பிரச்சனைகளெல்லாம் தூர விட்டுட்டு, ஐயா கருப்பசாமி உங்கள்கிட்ட வந்துட்டோம், நீ தான் நம்ம வாழ வைக்க போகிற, அதனால் நான் உங்கள் பிள்ளை, நாங்கள் சந்தோஷமாக இருப்போங்கிற பூரணமான நம்பிக்கையில் என் மேலே பாரத்தை போட்டு வாழ்க்கையை தொடங்கு, வெற்றி அடைவாய். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நீ வரணும். வரும்பொழுது நிலமாலை சாமிக்கு, கருப்பசாமிக்குன்னு உள்ள ஒரு சரக்கு, முக்கணிகள் எல்லாம் கொண்டு வரணும். இந்தாமா பக்கத்தில் வா. உன் வயிற்றை சோதனை பண்ணி பார்த்தேன், ஒரே ஒரு பக்கத்தில் நீர்க்கட்டி இருக்குன்னு சொன்னாங்களே, நீ என்கிட்ட மறைச்சிட்டு அவனுக்கு மட்டும் தான் குறை இருக்குன்னு நினச்சியா? ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தடையே கிடையாது. ஐயா கருப்பசாமி நினச்சா எப்பேற்பட்ட தடை கற்களையும் நீக்கி குழந்தைய பெற வைப்பான். என்ன, மலையே சரிந்து விழுந்தாலும் நில் என்று சொன்னால் நிற்கும். சென்று வா மகளே, சென்று வா, அந்த பக்கம் செல்லுங்க. கருப்பசாமிக்கு நானே சும்மா இருக்கேனே. உனக்கு 3 கேள்வி இருக்குது. தொழிலை பற்றி, உன் பிள்ளையை பற்றி, வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சோதனைகளை பற்றிலாம் கேட்கணும்னு நினைக்கிறல்ல, விழுந்துட்டுவேன். சோமா இருக்கீங்க இருக்கு எவன் சொன்னான்? இலங்கை மாநகர். என்னப்பா வேணும்? புரியுப்பா? எப்பா எல்லாரும் நல்லா கேட்டுக்காங்க. மைக் எடுக்கலாம், மைக் எடுக்கா, எல்லா பக்கமும் கேட்குதா?
நாங்கள் நிற்கிற சொன்னேன், பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்கவாங்கன்னு சொன்னேன். இவங்க இப்படி நின்றுக்கிட்டாங்க. இப்போ கேட்க என் பிள்ளையை கட்டி கொடுத்த இடத்துல நல்லா இல்லைன்னு கேட்க. அதானே? அப்போ நான் இப்போலாம் ஆங்கிலத்தில் சொல்லியா இவங்கள நான் கூப்பிட்டேன். என்னையா இது இன்னொருத்தனை கால் பண்ணுறான். நம்ம சொன்னால் யார் கேட்கா? ஏன்னா நான் மச்சானை பற்றி ஒரு கனவு கண்டேன், அவங்களுக்கு கதை சொல்லுவேன்னா. உன் பிள்ளைய வீட்டில் கொண்டு விடணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்மனது அவங்களுக்கு சரியில்லை. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீராக்கி ஒற்றுமையாக வாழ வச்சுருந்தா போதுமா? வேறு என்ன வேணும்? நாங்கள் பணத்தில் கையை வச்சுட்டேன் அப்படின்னு என்ன உனக்கு கண்ணமுடைய சக்தி சுரூபாய நமோ நம. இந்த அப்படின்னா குபேர சம்பத்தை பெற்று வெற்றி அடைவாய், பணம் தாரேன். வேற உனக்கு என்ன வேணும்? உன் பேரன் இன்னொரு 3 மாதத்துக்கு இப்படி தான் சனி பகவான ஓடுவான். சற்று பொறுமையாக இரு, அவனை திருத்தி கொண்டு உன் கையில் ஒப்படைக்க. இப்போ என் பையனுக்கு வேலை வாய்ப்பு சொந்தமாக கேட்டு வந்தோம்னு சொன்னேன், அதுக்கும் இவன் வரலை. பொம்பளை பிள்ளை விஷயமாக கேட்டு வந்தேன், அதுக்கும் இவன் வரலை. எல்லாத்துக்கும் ஊமையாக நின்றுக்கிட்டு நான் எப்படி ஒன்று கூப்பிடப்போ என்னையா இது? வேற ஒருத்தராக இருந்தால் இன்னொரு நான் போயிட்டு வாங்க பிறப்பு என்னண்ணே வேலை முடிஞ்சு பற்றி போங்கக்கிட்டு காலையில் என்னையை பார்த்து போங்க, அவ்வளோதான். கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் ஒர்க் ஷாப் வச்சுருக்கவங்கள நான் கூப்பிட்ருக்கேன். நீங்களும் ஒர்க் ஷாப் வச்சுருக்கீங்களா? நீங்கள் கார் ஒர்க் ஷாப்பா, 2 வீலர் ஒர்க் ஷாப்பா? நீங்கள் வெல்டிங் ஒர்க் ஷாப்பு, நீங்கள் கட்டிங் ஒர்க் ஷாப்பு. அதுவும் லேத்து தானா? நீங்கள் வச்சுருக்குது வெல்டிங் ஒர்க் ஷாப், அதுலேயும் லேத்து உண்டா? லேத்து இருக்கா? 1 2 3 4. இரும்பு சம்பந்தமாக உள்ளது யார்? போடா கரும்பா. ஆக்சிடென்ட் ஆனது யார் இடையில? நீ வா போ. எப்படி பிள்ளை கண்டுபிடிக்கிறது? ஐயன் கர்ப்பசாமிக்கு, ஐயன் கர்ப்பசாமிக்கு, கர்ப்பசாமிக்கு. இப்போ பார்த்த பொண்ணுடைய ஜாதகத்தை போய் நான் பார்த்தேன். 1 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஜாதகம் பொருந்திருந்தால் அந்த கல்யாணம் சிறப்பாக இருக்கும். இப்போ சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்காரு. அவள் மாங்கல்யம் தோஷம் உடைய ஒரு பெண். அப்படி கல்யாணம் நடந்தால் உன் பையனுக்கு ஆபத்து வரும்னு விதி இருக்குது. அதனால் அந்த ஜாதகத்தை கழித்து விட்டுட்டு அடுத்த ஜாதகம் இந்த புரட்டாசி 30 கழிச்சோட வரும். அதில் அவனுடைய மனத்தை நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வெற்றியாக்கித்தார். இந்த அப்படி அந்த காவியத்தை மறந்து விடுவாய் மகளே, சென்று வா. கிடைச்சாச்சு புண்ணியம்மா, நீ வாமா. ஊர் சேர்ந்தும் என் உள்ளம் சேரலைன்ன மாதிரி பையன் மனசு வேற ஒரு பக்கம் இருக்குது. நம்ம பக்கம் எப்படி கொண்டு வருது? மாற்றி தரணும்ல, என்ன செய்ய முடியும்? கால் நுணுக்குவேன். ஆனந்தம் அவனுக்கு ஆனந்தம். அவன் மனது இன்னொரு லைனில் கொஞ்சம் மாட்டி கொஞ்சம் நட்பில் மனதை பறி கொடுத்துட்டான். அந்த சிக்கலுக்குள்ளே இருக்கானே, அவன் அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து உன் இஷ்டப்படி கல்யாணம் முடிச்சு வச்சா போதுமா? நல்ல பழக்கம் தான், கால் விட்டுலாம் பிரச்சனை இல்லை. வீடு சொத்து விற்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரியா? வாங்க அம்மா. மகளே, நாளை காலையில் நீ என்னை பார்த்துட்டு வீட்டுக்கு போ. ஆத்திரப்பட்டாத, உன் மகனை திருத்திட்டாங்க. நல்லா இருக்கு, சென்று வாங்க. என்னையா வழக்கு? என்ன வழக்கு? என்ன வழக்கு? ஓகே இல்லைங்க, காலையில் சொல்லலாம். பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் உங்களுக்கு தான் தொடர்பு, எனக்கு தொடர்பு கிடையாது. பொள்ளாச்சியில் போய் உட்காரலாம். திருநெல்வேலி மாவட்டம்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் கல்வித்துறைக்குன்னு ஒரு மாவட்ட பேர் வச்சுருப்பாங்க. இருக்கும் தெரியுமா? பார்த்துருக்கலாம். கல்வித்துறைகளுக்குன்னு சொல்லி ஒரு மாவட்ட பிரிவு இருக்கும். போக்குவரத்து துறைக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுவரை இது நம்ம மாவட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு சூரிய சேத்தனுக்கும் இருக்குமா இருக்காதா? அந்த மாதிரி நானும் வச்சுருக்கிறேன். நீங்கள் வாட்டி என்னை ஏமாற்றி வந்துட நினைக்கிறேன். கால் ஒன்று
ஏழுமலை வாசா வெங்கடேசா. அமைதி. திருப்பதி வெங்கடாச்சலபதி வாரார, என்ன விஷயம்?